என்ன பெரிய ஹோட்டலா இருக்கு. இந்த ஹோட்டல்ல இந்த திவ்யா நாயை நான் எங்க போய் தேடுவேன்? இந்த ஹோட்டலுக்கு அவ ஏங்க வாரா? தேவையில்லாத வேலையை இழுத்து வைக்கிறதே இவளுக்கு பொழுதா போச்சு. ஒவ்வொரு நேரமும் இவளை காப்பாத்தி காப்பாத்தி விடுறதுனால தான் இவளுக்கு கொழுப்பு நிறைய ஆகி போச்சு. இந்த தடவை பாட்டிக்கிட்டே அம்மாட்ட இவளை பத்தி சொல்லிதான் ஆகணும். ஏ திவ்யா வாடி. சத்யா வந்துட்டியா? நல்ல வேலை சத்யா வந்துட்டா. சத்யா இவங்கிட்ட இருந்து என்ன காப்பாத்து சத்யா. ஏய் பொறுக்கி, எவ்வளவு தைரியம்டா. என் அக்கா இந்த இடத்துக்கு கூட்டு வந்திருப்பா. உன்னை கொல்லாம விட மாட்டேன்டா. வாடி, நீதான் இவளுக்கு தங்கச்சோ? பரவாயில்லையே, ஒரே கல்ல ரெண்டு மாங்காய். எனக்கு இன்னைக்கு சரியான வேட்டை தான். உனக்கு சரியான வேட்டையா? இந்த வாரண்டா. இன்னைக்கு தான் நீ பொம்பளையை தொடர கடைசி நாளா இருக்கணும். இனி எந்த பொம்பளையும் தொடக்கூடாதுடா. நான் அடிக்கிற அடியில பொம்பளைனாலே உனக்கு இலக்கணமா நாயே? பொம்பளையை நீ கூப்பிட்டணும் பின்னாடி வர்றதுனால நீ உன் வேலையெல்லாம் காமிச்சு தலையிறியா? இன்னைக்கு நான் போடுற போடல எந்த பொம்பளை பக்கம் நீ தலையை திருப்பி வச்சு படுத்த கூடாது நாயே. வேலை அவனை அடிச்ச இவனெல்லாம் அடிக்க கூடாது சத்யா, கொல்லணும். ஏன்டி இப்ப என்ன அடிச்ச? நீ மட்டும் என்ன பெரிய ரொக்கமா? அவனை அடிச்சதுக்கு அந்த மாதிரி சொல்ற? நீ அவன் கூப்பிட்டான் தானே இந்த இடத்துக்கு வந்திருக்க. உனக்கு அறிவு இல்லையா கொஞ்சமாச்சும்? நீ மட்டும் ரொம்ப ரொக்கமாடி. அவன் கூப்பிட்டாலும் கள்ள காமிச்சிட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கா. உனக்கு அறிவு இல்லையா கொஞ்சமாச்சும்? நீ போட்டுக்க ட்ரெஸ் பாருடி. இந்த மாதிரி ட்ரெஸ்ஸோட நீ வீட்டுக்கு போனா அம்மாவும் பாட்டி எவ்வளவு வருத்தப்படுவாங்க. உன்கிட்ட எத்தனை தடவை சொல்றது? உன் புத்திக்கு உரைக்கலையா? அறிவு கெட்டவள. ஏண்டி அப்படி நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்? என் வாழ்க்கை துணைக்கு ஒரு நல்ல ரிச்சான மாப்பிள்ளை கிடைக்கும்னு நினைச்சு தானடி வந்தேன். எனக்கு இப்படி ஆவணி எப்படி தெரியும்? ரிச்சான மாப்பிள்ளையா? ஏண்டி எல்லாரும் நல்ல மாப்பிள்ளை தானடி கேட்பாங்க. நீ என்னடி ரிச்சான மாப்பிள்ளைன்னு சொல்றா? நல்ல குணம் இருந்தாலே போதும்டி. நல்ல மாப்பிள்ளை தன்னால தேடி வருவாங்க. இந்த மாதிரி தெருவா அலைய வேண்டியதில்ல. பேசாம வெளியே வந்த ரூமை விட்டு. வெளியே வர முச்சல இதே ட்ரெஸ்ஸோட வந்துடாத. வெளியே நிறைய நாய் இருக்கு கேட்டுக்கிட்ட. துரத்திட போகுது. போய் ட்ரெஸ்ஸை மாத்திட்டு வா. எல்லாம் என் தலை எழுத்து. இவகிட்டெல்லாம் நான் இப்படி பேச்சு வாங்கணும்னு இருக்கு. என் ட்ரெஸ்னஸை பத்தி இந்த அறிவு கிட்டவளுக்கு என்ன தெரியும்? இவ பேசுற பேச்சை பாரு. எல்லாம் என் நேரம். சத்யா, இங்க நடந்தது எதையும் அம்மாட்ட சொல்லிடாத சத்யா. இந்த பாரு திவ்யா, எனக்கு இப்படி போட்டு கொடுக்குற பழக்கம்லாம் கிடையாது. நீ சீக்கிரம் வீட்டு கிளம்பு. அம்மாவும் பாட்டியும் தேடிக்கிட்டு இருப்பாங்க. ஏண்டி இவ்வளோ லேட் ஆயிட்டு அம்மா எங்க போனேன்னு கேட்டா நான் என்னடி சொல்றது? அதான் வாங்கையாடி ஒண்ணும் இல்ல. நீ தான் ஒரு பொய் முட்டையை முதல்ல சமத்துக்கிட்டே இருப்பியே. அப்பப்ப பொய்யை விட்டுக்கிட்டே இருப்பிய. அதுல ஏதாச்சும் ஒரு பொய்யை அவுத்து விடு. அம்மா நம்பிட போறாங்க. உன் பேச்சா அங்க எடுபடாம இருக்கும். நான் சொன்னா கூட அம்மா ஏத்துக்க மாட்டாங்க. நீ எது சொன்னாலும் ஏத்துக்கிடுவாங்க. போய் ஏதாச்சும் ஒரு பொய்யை சொல்லு. ஏய், நான் என்னடி அப்படி போய் சொன்னேன்? என்னது நீ பொய் சொல்றேன்னு கேக்கியா? பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த புலமை பெண் தானே. உன்கிட்ட உண்மை தாண்டி இருக்காது. பொய் நிறைய இருக்குண்டி. ஸ்கூல்ல வேலை பார்த்துக்கிட்டு நான் ஆபீஸ்ல வேலை பார்க்கன்னு அம்மாட்ட ரீல் மேல ரீல் விட்டுக்கிட்டே இருக்கா. அதையும் அந்த கிழவியும் அம்மாவும் நம்புறாங்க. அவன்கிட்ட பொய் சொல்றதுக்கு கேட்கவா வேணும்? போடி போடி ஏதாச்சும் ஒரு பொய்யை அவுத்து விடு போ. இந்த பாரு சத்யா, எனக்கு ரொம்ப கோவம் வருது. ஆமா, நீ என்ன டிராப் பண்ண வேண்டியதானே? நீ எங்க போற இப்போ? I am going to the office. வேலைக்கு போறேன். என்னது? நீ ஆபீஸ் வேலைக்கு போறியா? ஏண்டி நீ ஹோட்டல் தாண்டி வச்சு நடத்துற, உனக்கு என்னடி ஆபீஸ்ல வேலை? ஏண்டி திவ்யா, நீ மட்டும் ஆபீஸ்க்கு போறேன்னு உனக்கு என்ன இந்த இடத்துல வேலை? அதே மாதிரி எனக்கும் ஆபீஸ்ல வேலை இருக்கு. எனக்கு இன்டர்வியூ இருக்குடி. நான் அட்டெண்ட் பண்ணிட்டு வரேன். நீ பார்த்து வீட்டுக்கு ஆட்டோ பிடிச்சி போயிரு. இவளுக்கு ஏதோ லூசு பிடிச்சிச்சு போல. இவன் என்னன்னோ போறான். நம்ம நல்ல பிள்ளை மாதிரி வீட்டுல போய் உட்காந்துட வேண்டியதுதான். பாவம் அந்த கலை குடிகார அப்பனை வச்சு ரொம்ப கஷ்டப்படுறா. வேலையை அவளுக்கு அந்த கம்பெனியை கண்டுபிடிச்சு அந்த வேலையை வாங்கி அந்த பொண்ணுக்கு கொடுக்கணும். அதுதான் அந்த பொண்ணுக்கு கொஞ்சம் நல்லதா இருக்கும். ஃபர்ஸ்ட் அந்த கம்பெனியை கண்டுபிடிக்கும் போய்.